மைக்கு சென்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் தொடர்ச்சியா வீடியோ வரும். நாம வந்து பேசல பாய்ஸ். அந்த வீடியோ வச்சிருக்கேன். டீ குடிச்சா. நானே உடனே இருக்கேன். இதெல்லாம் ஒரிஜினல் பக்கத்துல பெரிய பச்சை இருக்கு. சரி நண்பர்களே பாய். இப்போ மணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 ஆயிடுச்சு. எப்பவுமே டெய்லியுமே நாங்க வந்து நாங்க 5 பேர் நிஜமா யாருக்குமே கல்யாணம் ஆகல. 5 பேர்ல கேமராமேன் சேர்த்து 5 பேர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. நாங்க டெய்லியும் சமைச்சு இல்ல கேமராமேன் அதான் அவுட் ஆயிட்டான். அவுட்டா அதான் நிக்கிறா. சரி நண்பர்களே மறக்காம ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு பாருங்க எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. உருளைக்கிழங்கு வச்சிலே தெரியுது எப்படி இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து முத வந்து குருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் செய்யும். குருமாவா கண்டென்ட் என்னன்னு தெரியாத அவளை கூட்டி வச்சிருக்கான். அப்ப கசல் சப்பாத்தி போறீங்களா தோசை ஊத்துறீங்களா? அதான் பாருங்க ஆரம்பத்துல குருமா தான் சொன்னியா. சரி இப்போ வந்து வறுவலுக்கு நம்ம செய்யறோம். வறுவலுக்கு அதே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ பாதி குருமா பாதி வறுவல். ரெண்டு சைனீஸ் ஃபுட். சரி அப்படியே செஞ்சுக்கலாம் ஜி. அத பாதி குருமா பாதி வறுவல். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு எல்லாம் நீட்டாக அரிஞ்சு வச்சாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு குருமா அடியில் நல்லா சுண்ட விட்டு வறுவல். பேச்சுலர் சாப்பாடு எப்பவுமே தரமாக இருக்குது. தோசைக்கல்ல போட்டா சப்பாத்தி, வடச்சட்டியில போட்டா பூரி. அவ்வளோதான். இந்த ஒரு இது வந்து நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு பெரியப்பா வாங்கிட்டு வந்தாரு. அடிச்சுக்கோங்களா உன்னால எவ்வளோ முடியுமோ அடிச்சுக்கோங்களா. நம்ம தான் நினைச்சோம். இது வந்து இது பார்த்து எப்படி இருந்துச்சியா? அதுதான் சப்பாத்தி நல்லா வரும். இப்படி அமுக்கிறதுக்கு இதில் வச்சு அமுக்கினா போதும். எண்ணெய் மட்டும் நல்லா தடவி விட்டு உன்னைவா உன்னை எப்படி அதில் தொடர்றது? மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சப்பாத்தி சாப்பிட்றேன். எப்படி தெரியுமா எனக்கு என்ன டைலாக் தெரியும்? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வர வரன்னு இருக்குது. அது மெதுவாக வரும்டா. அப்போ இதாக வரும்டா. அவன் இந்திக்காரனுக்கு போடுறாங்க அந்த மாதிரி நம்ம இந்திக்காரங்க போடுற மாதிரி நம்ம கூடாது. நம்ம தமிழ்காரங்க போகிற மாதிரி நம்ம இந்திக்காரன் நினைச்சது இந்திக்காரன் தான் போடணும். ஆமாம் வயசாயிடுச்சு போயிட்டு நாளைக்கு பேசிக்கலாம். அது மாவு எடுத்து வச்சு அதிக பற்றி வச்சுங்க. ஆமாம்ல அதுங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா அதையும் சேர்த்தி போட்டு இங்கே போட்டு உப்பு இருக்கிறதுல உப்பு கொஞ்சம் அள்ளி போடணும். நீங்களே வச்சு இன்றைக்கி நான் சமையல் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியலையே. அது நீ இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிட்டு இன்னும் டெய்லியும் சப்பாத்தி சாப்பிட்டு உடம்பு வந்து அருணாள் மாதிரி நீ உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதை அரிஞ்சு முடிச்சுட்டே கை சும்மா இருந்துச்சு. எத்தனை நேரம் மாவு பேசலாம். இங்கே வர போட்டு மூடி வைக்கணும். அப்போ நாளைக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு என்ன கொஞ்சம் ஊற்றணும்? எல்லாம் மூடி வச்சுட்டு நாளைக்கெல்லாம் வந்துடலாம். நாளைக்கு தூக்கி போட்டு முடிச்சுட்டு போகலாம். நைட்டா 3 நாளைக்கு. ஆமாம் காலையில் வேலைக்கு போவீங்களா? டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வீடியோ இப்போ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா குளிச்சுட்டு வந்த மாதிரி மாப்பிள்ளையாட்ட வந்திருப்பேன். என்ன அதனால என்ன வரமா? ஆனால் இந்த வீடியோவில் இருக்க யாருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறது தான் வந்து ஒரு கிளைமேக்ஸ். அவங்க கல்யாணம் 2 பிள்ளை பெற்றுருக்காங்க. அப்போ உனக்கு எனக்கு தான் உனக்கு ஆகலையா? நான் பேசிக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து நான் அடுப்பு பற்ற நாளைக்கு பற்ற வச்சுக்கலாம் கூட. இல்லை அப்போ என்ன 3வது கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாரு அது. ஆமாம் அது இல்லை காலேஜ் கீழே வெட்டி எடுத்து நிற்கிறதா? சப்பாத்தி என்ன கெட்ட போகுது. அதில் காலையில் நீ அடுப்பு பற்ற வைக்கணும் நினைக்கிறேன். இந்த உடனே அடுப்பு இருக்குதா? அது அன்னைக்கு மறந்துட்டியா? இல்லை அடுப்பு கொஞ்சம் ஈரமாக இருக்க இடத்துல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஈரமாக இருக்கிற இடத்துல வச்சு அப்புறம் எரியும். காஞ்ச இடத்துல வச்சாவே எரியாது. ஆமாம்ல ஒன்று பண்ண டிச்சு 2 பக்கம் கட்ட வருது இல்லை? இந்த பக்கம் மட்டும் ஒரு கல் வச்சு டிச்சு கல் வேற வைக்கும். ஐயோ அப்போ ஒரு இது எடுத்து மூடி வைங்க. ஆமாம் செடி வேறு இருக்குல்ல. ஏன் அந்த கதவு பின்னாடி அந்த தொட்டிட்டு வைட வரணும். வெளிச்சம் தெரியாது மாமா. ஏன்னா லைட் இந்த எல்லாம் கட் பண்ணிட்டு லைட் அந்த அது கரெக்ட். அதுதான் மண்டை மூளை வேலை செஞ்சுருந்தாரு. அந்த 3 நேரம் எப்பயும் வாழ்க்கையில் தான் டெவலப் ஆயிருப்பானே. அது வேணா கரெக்ட் தான். மூளையில அவன் எல்லாத்தையும் அறிஞ்சிருவாங்க. நல்லா கொஞ்சம் எப்படி ஊரே சொல்கிறாங்க கூப்பிட்டுருக்காங்க. கடைசி சப்பாத்தி ஊரில் இல்லை இங்கே 4 பேர் இருப்பாங்க. 4 பேர்த்துக்கு மாவு கரெக்டாக இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். சரி மாப்பிள்ள உருளைக்கிழங்கு ரொம்ப அதிகமாக போட்டால் இதாக இருக்குங்களா? ஆமாம் எப்படி உருளைக்கிழங்கு பார்க்குறேன். இது பார்க்குறேன் கிரேவியா? வெறும் அப்படியே இது கிரேவிலாம் கிடையாது. அப்படியே வணக்கிறோம் நல்லா எப்படி சொல்லுவோம். உருண்டை பிடிச்சி உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுட்டு உள்ளே போட்டு வச்சுக்கா. அதுவும் கரெக்டு தான். இது ஒன்றை போட்டு மசால் போட்டா அது போட்டால் சம்சான்றவங்க வீடியோ பார்க்குறவங்க நிஜமாதான். சப்பாத்தி குருமா எல்லாம் நம்ம பார்த்து சொல்கிறதானா? இப்படிலாம் சொன்னீங்கன்னா யாரும் வீடியோ பார்க்க மாட்டாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. செப்டிக்காக போகிறல்ல கொஞ்சம் தலையிலேயே எப்படி தேய்ச்சிக்கிட்டாருன்னு வச்சுக்க. அதான் ஆடி போயிடலாம் பார்க்குறேன். ஏன் உன்னை என்ன கல்லுக்கு தேய்னா காலுக்கு தேய்ச்சி உடச்சது போய் இருந்தது. அது என்னடா கையில் வச்சுட்டானு எதுக்கெல்லாம் தேய்ச்சி வாங்கினது 20 ரூபா. என்ன 10 ரூபாடா? 10 ரூபாயா? ஆமா 10 ரூபா போயிடுங்க. ஜி வாங்கி ஜி ஒன்றும் பிடிக்கலாம்.
எது ஒன்று பிடிக்கும் அப்படியே வச்சு அமுக்க அப்படியே வச்சவங்கன்னா சரி ஜி. அது சின்ன சின்ன வச்சு வெயிடாக சாப்பிட்டா வெயிடா இது மாதிரி வருதான் தெரியுது நல்லா பழந்துட்டு வர்றது அரிஞ்சு அத்தை வருது அவ்வளோதான் முடிச்சுட்டு இருக்கோம் வீடியோ போடலாமா? பார்த்து போடுறது வெங்காயம் கிடைச்சிருச்சு. இதை மட்டும் அதில் தேய்ச்சி விட்டோம்னு வச்சுக்க. நான் வந்து ஏடா ஆ எந்த குப்பையில இருந்து போய்கிட்டு என்னத்த மாப்ள ஒரு பிளேட் ஒன்று கொடு டக்குன்னு. மொதல் ஒன்று வெய் அம்மி பார்க்கலாம் வருதானே அப்படி பிளேட்டு கேட்குப்பா அம்மி பார்த்தலாமா? அது ஜூம் பண்ணி எடுத்துக்க. இப்போ வந்து அது வந்து ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்கும்போது எல்லாம் வந்து சப்பாத்தி சப்பாத்தி அருள் போட தானே நல்லா வரும் இதில் மாவு தான்டா வரும் இல்லை அப்படி வச்சு அமுக்கும்போது ஜி பூம்பான்னு சொல்லணும். ஆமாம் இரு நான் சொல்லிக்கிறேன் ஒரே நிமிஷம். என்னன்னு நல்லா அமுத்திட்டு நான் திறக்கும் போது வந்து க்ளோஸ் அப்பில் எடுத்துக்க. நிற்கிறேன் மேடா நல்லா நல்லா திரும்பி வந்துச்சுடா இரு திறக்கும் போது ஜி பூம்பா சொல்லணும். ஜி பூம்பா வந்து திறக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை மாப்ள அண்டா காக்க சும்மா அபுக்கா சீசே அப்படி ஆஹா இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும் மாட்டிருக்கு. மாவா கொஞ்சம் சின்ன அதிகமா உருளை இருக்கு. போடுறோம் சரி மாப்ள அது நம்ம ஒன்று சீசே பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். அப்போ இதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். 30 சப்பாத்தி போட்டுக்கலாம். அதான் ஒரு சாம்பிள் போட்டுப்பேன் ஆனால் உப்பு மட்டும் போடல அதில் ஆமாம் இல்லை மாப்ள மண்டையில் இருக்கு கொண்டையும் இருந்த மாதிரி உப்புல தண்ணியில் கலந்து வச்சுட்டேன். அது பணம் வந்து அவை கலந்து பூரா குழம்புல சேர்த்து போட்டுக்கலாம் பூரா ஜி ஒன்றுமே இல்லை ஜி. அதான் நான் உப்பு போலிருந்தேன் நான் சொன்னேன் இது என்ன ஒரு விஷயம் ஜி, என்ன தடவைனா எல்லாம் பண்ணீங்க உப்பு போடணுன்ற தம்பி கடைசியாக சொன்ன பற்றியா ஜி அங்கே நிற்கிறது அவர் இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம். இன்னும் பழைய இன்னும் கரையில அது இன்னொரு டைம் மழை வர சொல்லுவேன் என்ன ஊற்று ஜி சி சரி தண்ணி ஊற்றுங்க ஜி. அது ஏற்கனவே மழை தண்ணியில் ஊருக்காண்டா கிடக்குது மறுபடியும் வந்து ஜி நல்லா கரையணும். ஏன்னா உப்பு அப்படியே போட்டுனா ஒரு பக்கமாக கறிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஜி சொம்போடு இருக்குங்க இங்கே தண்ணி இல்லை பேசுன நீங்கள் கடலில் வேணா போய் கொண்டு வரீங்களா? நீங்கள் பேசின பேச்சில் நான் பழகை எடுத்து எங்கே வச்சுன்னு தெரியல. அது மிளகா பொடி அதெல்லாமே அதிலே போட்டலாமா? ஒரே இதாக பேசிட்டு அப்படியே போட்டுடலாம். அதான் நானுங்க அது வந்து கார சப்பாத்தின்னு சொல்லிடலாம் இன்னும் அதுக்கு பேரே வந்து இன்னும் நான் யோசிக்கல அதுக்கு என்ன பேர் வைக்கலாம். ஜி அந்த மாவு கொடுத்து அது கூட இருந்துட்டு ஒன்று சாம்பிள் பார்த்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன் மொதல் வந்து உருளைக்கிழங்கை வந்து நான் ஸ்ப்ரை பண்ணிடுறேன். ட்ரை பண்ணுறீங்க வறுக்கிறீங்க அப்புறம் குழம்பு வைக்கிறீங்க ஏன்னா முதலும் போனதெல்லாம் முற்றிலும் போனது மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம முதல்ல சேர்ந்து நல்லா தெளிவாக நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இதுக்கு ஒரே ஒரு விளக்கம். நம்ம கோணலாக பண்ணணுன்னு தான் வீடியோ எடுக்கிறது. நேராக பண்ணோம்னா நேராக பண்ணிடலாம். இது வந்து நான் வீடியோ கோணையாக தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ கோணையாக தான் போவோம். நான் நேராக பண்ணணும்னு நினச்சா தானே கோணையாக போகணும். ராம் பந்தம் விஷ்ணு சசி வந்தம் ஊற்றுற எல்லாத்தையும் ஊற்றிடலாம் மாலை போடுறதுன்னா சொன்னால் எல்லாத்தையும் என்ன உப்பு கொஞ்சம் தானே இருக்குது தண்ணி தானே நிறையா போதும் ஜி. சாட் பாத்திரம் கூட போட்டுக்கலாம் ஜி. சாப்பிட்டு பார்த்துக்கோங்க ஆமாம் ஜி. வண்டிக்கு இருக்குது ஜி, ஆமாம் இதை கொஞ்சம் இதை உடைக்கணும். நீங்கள் போடுற உப்பு போடணும் ஞாபகப்படுத்தணும்ல. நான் மேலே தோணுண்டா அதான் கடைசியாக போடல யாருண்ணா எப்படி ஜி கிடைக்கும் மாவு போடுறதுக்கு உப்பு போடணும் ஜி. நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மூத்த தலைவர் நீங்கள் என்ன பண்ணணும்? நான் மாவு கொட்டினப்ப உப்பு போடுங்கிறாங்க ஒரு முட்டை இருந்தால் கூட வாங்கி கொடுத்துக்கிறாங்க முட்டை இருந்துச்சு கொட்டானா இருக்குது முட்டையில் இருக்குது ஜி. கொசு தேடி வந்து போட்டு விடுறானா சரி ஜி. கொலைக்கேசில் உள்ள போயிடும் கொசு கடிக்காது ஜி. நைட்டில் ஊரை தட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன். அதான் நாளைக்கு காலையில் தான் தலை நினைக்கிறேன் புரியல தவணை பட்ஜெட்டில் யார் இருந்துச்சு? தெரியலையே அருமையாக இருந்துச்சு. கரெக்டான பக்கம். அதை பிடிச்சி பிடிக்காது பத்த மாட்டேங்குது என்னது ஜி? அப்படியே பிடிச்சவங்க தான் நீ பிடிக்கிறேன் என்ன ஜி சொல்லுவோமா? என்ன வந்து என்ன கூட ஊற்றி தான் வந்து இல்லை அதெல்லாம் பத்தாது நினைக்கிறேன் குழம்புக்குலாம் இது என்ன உங்களுக்கு ஜி? போது விட்டுருக்குறேன் மறுபடியும் ஊற்றுங்களா? ம் இந்த சப்பாத்தி நீட்டாக வந்து கொஞ்சம் பக்கத்தில் கூட வரலாம் ஜி, தப்பு இல்லை. பழைய அப்டேட்டாக சத்தியமா சூப்பர் ஜி.
ஓகேவா அப்படி அடுப்புல சுற்றலாம் மாடல்னா ரொட்டி என்னத்த புரிஞ்சு என்னைய தலைவா நீ இருக்கிற மறந்துட்டம் பாரு இல்லையா எல்லா மசாலையும் கொண்டா கொட்டி விட அப்படி போய் எடுத்துருவா தலைவா லைட்டாக போட்டுருவோம் சிக்கன் மசாலா போட்டால் எல்லாத்தையும் போட்டால் ஒரு கலவையாக இருக்கும். அதான் போட்டு எடுத்துருவா தலைவா போ தலைவா எல்லாமே இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊத்துறாப்ல உருளைக்கிழங்கு வேகும் எண்ணெயிலே வெந்துருச்சானே பாருங்க வேவலப்பா. வேணும்டா இன்னும் வேகணும் லைட்டாவது போட்டதுக்கு வெந்திருக்கா இல்லையா அப்படியே காயில போடு நல்லா தான் இருக்கும் போடு அப்படியே தான்டா இருக்குதுடா காய் அப்படியே தான் பத்தது இருக்கா வேகவே இல்லையா தண்ணி ஊற்றி வச்சாதான் வேகும்பா. தலைவா கேஸ் தலைவா எடுத்துட்டு இடிக்கிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறாங்க தண்ணி சுடுச்சுன்னா கரெக்டாக இருக்கு நீ அவனை எடுத்துட்டு இருக்க பாரு சொல்லாம ஏன்டா சோதிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊத்துறா நான் வேணான்ட்டேன் இதுக்கு மேல தண்ணி ஊத்தி நல்லா இல்லைன்னா எனக்கு கேட்கக்கூடாது தான் நான் ஊத்துறேன் தண்ணி லைட்டாக ஊற்று வேவ அந்த சுண்டியில் அப்படியே அதிலே அதனால இல்லைடா. அதுக்கு நான் தூக்கி வந்துடுறாங்க இல்ல அந்த அளவுக்கு அறிவாளி தான் இப்ப கேமரா மேனா இருக்காரு அதனால யாரும் ஊத்த மாட்டாங்க சட்டி புரிஞ்சு சட்டி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் நல்லா வேகும் மட்டி தாங்க இருக்கப்பா எடுத்து வந்தேன்னா ஆஹா சட்டி பெருசா வச்சானே காயும் பெருசா போட்டா நிறைய video நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்துருவாங்களா ஆஹா, அப்படி இல்ல வீடியோக்கு வந்து அது நீ பெரிய சட்டி வச்சு திரும்பி வர உருளைக்கிழங்கு போட்டா அது இதா தெரியாது. தண்ணி ஊத்து நைட்டம் பட்னி இருந்துட்டு காலை சாப்பிடுறேன் நீ எப்படி சுட்டாலும் நீ தூங்குது 3 மணிக்கு எந்த ஆண்டிட்ட போன் பேசியதா இதுல கிளக்கி மாய்க்கும் தெரியும் நான் இங்கே தான் படுத்து பார்த்துட்டு இருக்கேன் இல்லை பிள்ளை சாப்பிட்டு நான் ஜெயிச்சு போகாம இருந்தால் எல்லாரும் காய்ச்சலாயிடலாம் கீழே டைட்டில்ல வீடியோல வந்துடும் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் சாப்பிடுறதே ஜிஹெச்ல உட்காந்து யூடியூப்ல பிளாட்ல வந்துடும் நீ ஜிஹெச்சுக்கு போற கேட்டுச்சு சாப்பிடுறதே ஜிஹெச்சுக்கு போற ஜெயிச்சில் உட்காந்து அப்படி தண்ணி கொஞ்சம் கூடாது குடிக்க உண்மையா உள்ள சோறுகள்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது இல்ல உப்பு தண்ணி ஊத்துனே இல்லையா வச்சு தண்ணி கொஞ்சம் இதா இருக்குமே உப்பு வைக்குதா ரைட்டா லைட்டா இருக்குது அதுல ஊத்துறதுக்கு உப்பை கலந்து வச்சேன் காரம்ல இல்லை எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் ஜி உருளைக்கிழங்கு இருக்கா சப்பாத்தி இருக்கா தொட்டு சாப்பிட்டு கம்மல இருக்கு உப்பு இல்லை காரம் இல்லை சொல்லிட்டு இருக்க கூடாது திமுட்டில் காலைல வயிற்றுல போவேன் வேலைக்கே யாரும் போகக்கூடாது எல்லாம் என் கூடயே வேலைக்கு போவேன் என் கூடயே படுத்துருக்கணும் மழை விட கூடாது இப்போ காரமுள்ள உப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு மழை முதல்ல இப்படி வரமாத்துட்டு போகக்கூடாது ஜி சத்தி நேரம் வைங்க விரவு இருக்கு கறி இருக்கு இருக்கிறத சொல்றதை விட்டுவிட்டு அப்புறம் உப்பு இல்லை காரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது அது ஆனால் கறி இங்கே வறுக்க முடியாது அதுதான் சிக்கல் இல்லைன்னா எத்தனையுடைய கறி இருக்குன்னு இருக்குது கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்துக்கலாம் சாமி கும்பிட்றவே வறுக்கூடாது அந்த தள்ளி அந்த பக்கம் வச்சு எடுத்துக்கலாம் அங்கே வச்சு அந்த கிளவி வந்துடும் கூரை ஆண்டா கொளுத்துறது அப்படி இல்லை நீ அங்கே டேக்ல வர தள்ளியே ஆண்டா ஒன்று கிடைக்குதுன்னு திட்டுது காலைல அதுதான் மச்சி நாளைக்கு என்ன வேலை இப்போ சாப்பிட்டு படுத்துங்கிறது தானே இல்லை சாப்பிட்டு நாளைக்கு உள்ளோட இருந்தால் பார்த்துக்கலாம் அப்புறம் வேலையை பற்றி வச்சுக்கலாம் ஆமாம் இன்னும் சாப்பிட்டு உள்ள விட்டாலும் அங்கே தான் இருக்கிறதா இருக்கும் வெளியே விட்டாலும் அங்கே இருக்கிறதாண்டா இல்லை இருக்கு வெந்துருச்சான்னு பார்க்கணும்ல அந்த தண்ணி வத்துச்சுன்னா உண்டா காலியாக நினைக்கிறேன் வெந்துச்சு வந்துச்சுன்னு பார்க்குறதுக்குள்ள அப்படிதான் முன்னாடிலாம் வீடியோ எடுக்கும்போது அப்படிதான் வெந்துருச்சா வீடியோ இல்லை சும்மா பசங்க செஞ்சு சாப்பிட்றது இல்லை 1 கிலோ எடுத்து அதை செய்யறதுக்குள்ள உருளைக்கிழங்கு இருக்குன்னு சொன்னோம் பேச்சுலர்ஸ் லைஃப் அப்படிதான் இருக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து எங்கே குப்பை கடை ஒன்று பொறிக்கிட்டு வந்து அதுங்க அதெல்லாம் உள்ள போட்டாச்சு என்னத்த குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்தால அவனியே நைட்டு வேண்டிட்டு தான் படுக்கணும் காலையில் எந்திரிக்கும் போது கலகலன்னு போகணும் அப்படின்னு ஜி சொல்கிறத பார்த்தா எந்திரிக்குமாங்கிறது டவுட்டாக இருக்குது ஆமாம் பேசி போனாலும் சரி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி போனாலும் சரி சுடுகாட்டுக்கு அதான் அப்படி குடி படிச்சு படிச்சுக்கிட்டு ஆமாம் நம்ம இங்கே வீட்டில் கீழ் படுத்துக்கிட்டோம்னா இருக்கவங்களுக்கு செலவாயிரும் நம்மளே பறித்து நம்மளே படுத்துக்க வேண்டியது பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே படிச்சுக்கிறது போதும்னு நினைக்கிறேன் அதை குழப்பலன்னு போயிடும் நல்லா கட்டியாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது சொல்லிட்டு அப்போ அதையும் இதுக்குள்ளே போட்டு இதையா
நல்லா கட்டியாக அந்த துணியை எரிஞ்சிட மாட்டாங்க, எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவனுக்கு இனிமேல் வீடியோவே போடக்கூடாது அப்படின்னு சொன்ன கேட்ட சொல்லலாம். தனித்தனி தொட்டு சாப்பிட்டா லேட் ஆகுங்க. நான் எல்லாம் சிம்பிளாக வேலையை முடிக்கிறேன். எத்தனை டைம் வேறு இது பண்ணுறது? சட்டி விட துணி எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நாளை யூடியூப் இறக்கி போட்டு அப்படியே ஸ்கூல் தானே பண்ணுறீங்க. இது எங்கே ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் போகுது. தண்ணி ஊற்றாம இருந்தால் நேரம் எல்லாம் கலகலகலன்னு வந்துருக்கு. தண்ணி ஊற்றினா அது ரெண்டும் சேர்ந்து சேர மாட்டேங்குது. ராவா பிடிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இந்த அவரைக்காயெல்லாம் பொறிச்சு போட்டுருக்கலாம். அவரைக்காய் இந்த முருங்கைக்காயெல்லாம் மழை காய்க்கிறது அதான் நாளைக்கு போட்டுக்கலாங்க. முருங்கை டிச்சு போட ஏதோ ஒரு விசேஷத்தப்ப எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அது பேர் என்ன? பொங்கல். திருவாதிரை அன்னைக்கு பேர் நம்ம வீடியோ வந்து கூடி கட்டி பாரு. எல்லா காரையும் வாங்கி போட்டு ஒட்டுக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கிலோ, இதில் ஒரு 1/4 கிலோ. அப்படி தான் பண்ணோம். இங்கே ஒட்டிப்பட்டில் யார் குடிக்கிற கடை ஆட்டுக்கறி அடுப்பேர் பேர் வேகமாக இருக்குது. ரோட்டில் இருக்குது. அதுக்கு இருபெருமே இருக்குது. அடியில் அடி பிடிச்சிருங்க. அதெல்லாம் பிடிச்சா உள்ள வை உள்ள வை போகணும். வாத்துக்கறி பிராய்லரு தோசைகள் எப்படி இது? அது என்ன செட்டில்கார் கடிப்பாங்கல்ல, வந்து நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாம் காய்ச்சல் எடுத்து எல்லாம் ஒன்றா போட்டு போதும் இறக்கிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அருமை அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தண்ணி இல்லையா? தண்ணிலாம் போதும் சொன்னா கீழே வெந்தாலும் வாட்டி அது கரெக்டாக இருக்கும். சொன்னா கீழே இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் ஊற்றினா நல்லா இருக்காது. தண்ணி ஊத்துறா எடுத்து சாப்பிட்டு போய் சப்பாத்திக்கு அப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்குங்கிறேன். கேட்க மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு நீ அவனுக்கு கேட்குற நீ சாப்பிட்டு போய் சப்பாத்தி கற்றுதான் கூட பரவாயில்ல. சாப்பிட்டு பாருங்க. தண்ணி ஊத்துறா அடி பிடிக்கிறா ஊத்துச்சு. அவ்வளோதாங்க, தண்ணி இல்லை. இதுக்கு பேசாமல் கிரேவிலே நான் வீடியோவில் சொல்லி நான் கிரேவி எடுத்திருப்பேன். இவன் வேறு வீடியோ எடுக்கிறானா என்னன்னே தெரியல. அப்படியே போஸ்ட் மார்க் மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா இப்படி வரணும், இப்படி நவரணும், க்ளோஸ்அப்பில் இங்கே இப்படி மூஞ்சியை காட்டுங்கன்னு சொல்லணும். ஏதாவது பண்ணணும். சரியா? சும்மா நின்று இந்த போஸ்ட் மரம் ஊனி வச்ச மாதிரி போஸ்ட் மரத்தில் ஒரு லைட் எரியுங்களா அது மாதிரி இந்த ஃப்ளாஷ் லைட்டை போட்டு நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. இப்போ பண்ணுற இந்த கிரேவிக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக பேசுனீங்க தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணி ஊத்துறா இதனால கேட்க மாட்டேங்குது. மசாலாலாம் எடுத்துருக்கல தண்ணி ஊற்றி போட்டு தண்ணி ஊத்துறா கொஞ்சம் ஊற்றுற மசாலா போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் போடு. நாளைக்கு வேலைக்கு யாரும் போகலாம். நாளைக்கே நம்ம ஆடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜி கட்டி அடுப்பு வந்து போயிடுச்சு. அப்புறம் யாரும் சாப்பிட முடியாமல் போயிடும். விடு, நான் நிப்பாட்டினாலும் அது இன்னும் ஊற்றுனீங்க. இந்த போதும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா அதாவது சுண்டுட்டோம். அப்போ நீ சொல்லி என்னைக்காச்சும் மாட்டேன்னு சொல்லியிருக்குமா? வீடியோ காண்டி வள்ளியெல்லாம் விடக்கூடாது. அப்படியே தோசை சொல்றதுக்கு மேலே வைக்க டபுள் வேலை மேலேயே வச்சு ஆவிலே வச்சு வந்துடலாமா? அது கல்லும் சேர்த்து சூடாகிக்குங்க. அது மட்டும் அடியில் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு வை. அப்படியே நல்லா தான் கழுவி இப்போ எனக்கு மூடி ஆச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொதிக்குதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு வாடா. எங்கே இருக்கு? எண்ணெய் எடுத்து ஊற்றுட்டா. 2 in 1. 2 in 1 குழம்பு ரெடி, சப்பாத்தி ரெடி. என்ன ஊத்துறா? இவனுங்களோட என்ன எடுத்துட்டு வாடா. என்ன லைட்டாக தேய்ச்சிக்கலாமா? என்னங்க இருக்கு? அப்படியே அடுப்புக்குள்ள போட்டு நல்லா அப்படியே அடுப்புக்குள்ள தள்ளி விடுவாங்க. என்ன பாக்கெட்ல பேரே போடல? இப்ப கம்பெனி பேர் போடாமே மசாலா தயாரிக்கிறாங்களா? இது மசாலா வந்து
அரைச்ச மசாலா. வீட்லயே அரைச்சதா? அப்போ உங்க பேரை போட்டு அதுல ஒட்டி இருக்கணும்ல எல்லாரும். வேற போட்டு ஒட்டணுப்பா. பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. தோசை கரண்டி வேற வேணுமா? இல்லையா இது தகவல் போதுப்பா. ஆனியன் ஆனியன் பக்கோடா. பேர்ல இந்த இடத்துல உள்ள போட்டானே ஆனியன் பக்கோடா போடுறோம் இப்போ. இல்லடா வெங்காயத்தை வந்து தடவுறதுக்காக. நான்லாம் கிங்ஸ்லியோட தீவிர ஃபேன் தெரியுமா? அப்படிமான்ல அடுப்பு உள்ள தள்ளி விட்றா. அடுப்பு இப்போ வேவாது தெரியாது. அடுப்பு கிருன்னு எரியும். கரண்டில் எடுக்கிறதுக்கு அப்புறம் எடுக்கிறது இதான் அதுக்கு நான் உள்ள வைக்கிறேன். போதும்டா. எல்லாம் சுத்தமா அப்படியே மேலே கரண்டி எடுத்தது 4 பேர் தொடங்கி விடுறேன். அவ்வளோதான். ரைட் ஓகே டன். இப்போ சப்பாத்திக்கு போடுது ஆகணும்னு நினைக்கிறேன். கொதிக்க எண்ணெயே கொதிக்கலன்னா என்ன கொதிக்காலும் போட்டுலடா. தொடச்சதா வச்சிருக்கு. சூடாச்சுங்க. அப்புறம் கல்லு சூடாக எல்லாம் பயங்கரமா சூடாயிடுச்சு. அடியில் அடி பிடிக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லைப்பா. நீ போடுப்பா. அவன் தெளிவா பேசுறதே எடுக்க மாட்டான். அங்க நின்றுட்டு இப்படி பேசுறது அவன் ஜூம் பண்ணி எடுப்பேன். அது இறக்கலாம். இப்போ மறுபடியும் போதும் போதும் போதும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் போட்டு அது கொல மலமலன்னு ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன். இது ஏன்டா இந்த வேலை? அது இறக்க சப்பாத்தி போட்டு கூட மாட்டேன். அடுத்து அந்த பக்கம் வரமாட்டா. நீ சும்மா தானே இருக்க இறக்கி. எதுல எடுத்துக்கிட்டு இருக்கா? இந்தா அந்த ஒத்திக்க. கேமராமேன் சும்மா தானே இருக்க. வா எடுத்து செல்ல பிடிச்சிட்டே இருக்காதப்பா. வந்து எடுத்து வைப்பா. எப்படியே குழம்பு தட்டிட்டு வந்தேன். கட்டிட்டுறான். தட்டி விட்டா திரும்ப செய்ய மாட்டோமா? இன்னும் உருளைக்கிழங்கு 4 இருக்கு. அது ஆளா அதே ரொம்ப தான் அதிகம். ஆஹா அருமை. அங்கிட்ட உட்காந்துங்க. இரு இதை மூடி வச்சுட்டு வந்துடுறேன். ஜி சிக்கன் கடையில் 3 போட்டலாம் ஜி. தொடர்ந்து தானே எதுக்குடா. விளக்குமா எதுரா? என்னங்களா என்ன பாக்கெட் என்ன பாக்கெட் என்ன பையன் இந்த பாக்கெட்ல இருக்கு. இந்த பாக்கெட்ல வேகாதுக்கு மாதிரி சப்பாத்தி. நான் சொல்லும் போதே திருக்கும். சரி போய் சாப்பிட்டு வந்துடலாமா? இது தோசை தானே. என்னடா சப்பாத்தி பீயுது. பீன்னு பார்த்தா பீயுது. எண்ணெயை பூரா ஒத்தி எடுத்துருவான். மாப்பிள்ள ஒத்தனை கொடுக்குறாரு இந்த சப்பாத்தி. எண்ணெயை பூரா ஒத்தி சப்பாத்தி எடுத்துருவான். ஒத்தனை கொடுத்துருக்கா. ஏன்னா எண்ணெயை பூரா ஒத்தி எடுத்துரு. கரண்டி இப்படி திருப்பம்னு வச்சுக்கோங்க. திருப்பி அடுப்புல போட்டு எண்ணெயை பூரா ஒத்தி எடுத்துரு. வேது கொடு. சப்பாத்திக்கு வந்து கொட்டி வச்சுட்டா. இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கேட்க. அமுத்தியே அந்த ஒட்டி வச்சுட்டு தோசை வருது. அது வரமாட்டேங்குது. அடுப்பு மேல வைடா. இதுக்கே அது வரமாட்டேங்குது. புடிச்சுக்கலாம். வச்சு அமுத்தி வச்சு கீழே விழுந்துட போகுது. என்ன பூரியா? அருமை. பூரியா? சப்பாத்தியா பூரியா? இல்ல அதான் அது அப்படி வந்தாதான் அது அந்த இது சொல்லுவாங்கல்ல ஆப்பா. ஒப்புட்டு அந்த சக்கரை இருந்து எடுத்துடா. அந்த இதுல சர்க்கஸ்ல டான்ஸ் ஆடுவாங்களா? அவங்க போறதெல்லாம் நான் பாத்திருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது. இப்படி நம்புவாங்க. அப்படியே புஷ்ஷும். காவல்துறை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு கமெண்ட்ல போடுவாங்க. மணிகண்ட தானே. போட்டு அமுத்த வந்து அது சட்டியோட ஒட்டிக்கிச்சாண்டா. டேஸ்ட் எப்படி இருக்கு மட்டும். அது இப்போ இருக்கு அவ்வளோதான். சட்டியோட ஒட்டிக்கிச்சு. ஜி என்ன ஊத்துறீங்க ஜி? 3 போட்டலாம் ஜி. ஒண்ணு ஹீரோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நல்லா சுரண்டி விடு. இதெல்லாம் ஒருத்தருக்கே பத்தாது. புஷ்ஷு ஒரு கேட்க புஷ்ஷு விடு. என்ன வேவலடா. நீ சாப்பிட்டுங்க. அதை சாப்பிட்டு அப்படி இங்க 2 இரும்பு இரும்பு. சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதோட சாப்பிடுங்க. அம்மாவோட எடுத்து தயவுசெய்து. நீ என்ன பயிர் கொண்டு வந்தானே எங்க? சன்ஃப்ளவர் ஆயில். அதான் நல்ல நேரம். ஆஹா ஊத்து ஜி. வராது. எம்மாடி எம்மா. வர இந்த மாதிரி சப்பாத்தி எங்க தமிழ்நாட்டுல எங்கேயும் சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட முடியாது. பையில ஒட்டி டேஸ்ட் பார்க்குறேன். நீயே காலி பண்ணி கேட்டுக்கு. ஒரு துணி எடுத்து வாடா. கேரி போய் வச்சிட்டு. கேரி பேக்ல துணி பை தான். நானும் இப்படி தான் இருக்கு. அதை நீ வேற துணி வச்சிருந்த எதுங்கடா? ஒத்தனை கொடுத்தீல? அதான் அங்க வச்சிருக்கேன்.
அது பால் பாக்கெட் மாதிரி இருக்குதானே, பால் பாக்கெட் வராண்டா. துணி உள்ளே விழுந்துருச்சுண்ணே. எண்ணெய் ஊற்றி என்ன சாப்பிடலான்னு பார்த்தா நீ உண்மையுமே இங்கே எடு. நானே தொடங்கி தடவை வேணாம். அவங்கடா சட்டியில் இந்த உருளைக்கிழங்கு காணாம தொலைவ போகிறாங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு கேமராமேன், கொண்டு நாளைக்கு தரேன். மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டா பரவாயில்ல, தட்டோட ஒட்டிக்கிச்சு நினைக்கிறேன். போட்டு கொஞ்சி மச்சி நல்லா இருக்காங்க. அழகாக சாப்பிட்டு சட்டியை காலி பண்ணிடுது. அங்கே போகிறேன் அருமையாக இருக்கும். கேவலமாக நடிக்கக்கூடாது. எல்லாம் சாப்பிடணும். என்ன தப்பு யாரும் போதுங்க ரைட்டுங்களா? அது வரமாகத்தெல்லாம் பட்டுறாங்க. ஒத்தனை கொடுத்தீங்களா இல்லையா? கொடுக்குறேன். கம்மன் இந்த அடுப்பில் சைடில் போட்டுட்டு வந்துருங்க. அடுப்புல போடுங்க. அது வந்து நான் அது ஹீட்டாக தான்டா இருக்குது. அதான்ப்பா, அது வந்து நான்ப்பா. அதான் மச்சி நேரம் நல்லா இருக்குல்ல. சுற்றி நாங்கள் ஒட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோங்களா? சுற்றி நாங்கள் ஒட்டிட்டு அது பாட்டுக்கு பார்க்க தான் புரோட்டா மாதிரி இருக்கு. 2 அடி இப்படி அடிக்குமா? நீ போட்ட சப்பாத்தி புரோட்டா மாதிரி சப்பாத்தி இருக்கு. எடுத்துறேன், கல்ல கை வச்சிருக்கா. வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறது? சப்பாத்தி மட்டும் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறது கையில் ஊற்றி தொட்டு பார்க்குறது. எல்லாம் சாப்பிட்டு பாரு, இப்போ எப்படி பார்த்தா? ஓ ஒன்னொன்னு வரிசையாக ஸ்டார்ட் போகுது. இன்னைக்கு ஒரு நாளே நீ பைத்தியம் முடிக்கிற மாதிரி வைக்கிறீங்கன்னா உங்களோட நான் டெய்லி எப்படி ட்ராவல் பண்ண போறேங்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எடுத்து உள்ள அடுப்புல 2 போடு வேவிட்ட. அதை எடுத்து போடுறானே. வச்சு விட்டு பாரு. இது ஒரு கட்டு வச்சா போதும். அடுப்பு பெரிய வீடா? எரிஞ்சிட்டு இருக்கு. கிருகிருன்னு குச்சோட சொல்லி சுட்டு பார்த்தலாம் மதியம். நான் இந்த இடத்துல சொல்றேன், அனல் மட்டும் வரும். அதுக்கு வந்து அந்த தேய்க்கிறாங்கல்ல, அந்த கறிக்கட்டை இருக்குல்ல, அந்த கறிக்கட்டையை வாங்கி அடியில் போட்டு அந்த இது மேலே இருக்கிற இது வேணால் நம்ம மட்டும் வேண்டாம். அதான் அதை அடியில் பற்ற வச்சு மேலே அந்த இதை வச்சிடணும். அந்த பகவாடை அடி. அதுக்கு தான் அந்த அயன் பண்ணுறவங்க போட்டு தேய்க்கிற கறி இருக்குல்ல, அதை போட்டால் புகையே வராது. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி போட்டா வராது. அன்னிக்கறி சமைக்கலாங்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை. ஏன் ஒன்று நீ சொன்னீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சமைச்சோங்க அது மாதிரி தானே. வெங்காயம் போடக்கூடாது, தக்காளி போடக்கூடாது, பச்சை மிளகாய். ஆமாம், கறி மட்டும். நான் நீங்களாம் ருசிக்கு சாப்பிட்றேன், நான் பசிக்கு சாப்பிட்றேன். அப்புறம் எதுக்கு அடுப்பத்தை சிரிச்சிருச்சு டைலாக் சொன்னாலும் அப்புறம் எதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கிட்டு அதை போட்டு அப்படியே மாவை கரைச்சி தண்ணி கரைச்சி குடிச்சிட்டு கண்டென்ட்ல இல்லாத டைலாக்லாம் பேசக்கூடாது. 2 3000 4 நாளைக்கு சேனல்ல போடக்கூடாது. கருவேப்பிலை போட்டா எல்லா வீடியோல கவர் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆயா காலையில வீட்டுக்கார ஆயா மறந்துட்டீங்க. காலையில அந்த வீட்டுக்கார போட்டுருந்தீங்கன்னா வீடியோவை போட்டு காட்டினா அந்த ஆயா பேர கண்ணு தெரியாது. இல்லைன்னா இப்போ பொரிச்சு பண்றீங்க அட்டுல எல்லாத்தையும் அந்த ஆயா கருவேப்பிலை இங்கே தான் இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. ஏடா துளசி 2 பிச்சு போட்டுருந்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல்கள் சரியா இருந்துச்சு. அதுக்கு இன்னும் மழை காலம் வரல. வந்துட வரட்டியா? மழை பெஞ்சில இன்னைக்கு. சொல்லிருக்கு மழை பெஞ்சில போதும்னு நினைக்கிற கருதுறவங்க லிட்ட வருது. ஆல்ரெடி நம்ம சேரவே கறி போன மாதிரி தான் இருக்கேன். ஏன் நீ வேற இருக்குங்க? டேஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஜி தக்காளி நான் ஓரங்கிட்டாங்க. மச்சி அது கடைசியா இதை மட்டும் அப்படியே மேலே வச்சு அப்படியே லைட்டா அப்படியே இது பண்ணோம்னா கொஞ்சம் சூடு மறுக்க ஏறிக்கும். அப்படியே அடுத்து 2 தட்டி விடுங்க. சரியா கூட எடுத்துரு. உள்ள வயிற்றுல கூட வந்துடலாம். காலையில தான் ஆனா பார்சல் கிடைக்கும். ஒன்று வச்சுருது தட்டோட தூக்கி வைக்கிறாங்க. வந்துருமா ஜி? மொத்தமாக வந்துடும்ல. அதுதான் ஜி உங்களுக்கு தேடி பண்ணுங்க. அப்படியே ஆள் கொண்டு போய் கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க. நம்மளால கேமராமேன் பார்த்தியா என்ன வேலை பார்த்துருக்கானே, எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி கடைசியில சொல்லுவானா, அண்ணே கேமராவை மறந்துட்டேன் ஆன் பண்ண அப்படிமானா.
இருடா நான் ஒரு குவார்டர் குடிச்சிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படிமாரு. ஏச்சி எல்லாம் தேய்ச்சி ஒரே இடத்துல அடிக்கிட்டாங்க. ஒரே இடத்துல வரைக்கும் ஜி. அவன் தொங்கிட்டு போய் விடு. ஆனா அது பண்ணல. கம்மன் நம்ம தப்பு பண்ணியாச்சு. அடுப்புல இருக்கும் போதே மாவு வச்சு உருட்டிடுவோம். நமக்கு வேணுங்கிற சைஸ் கரெக்டா ஊத்திடலாம். நீங்க கரண்டி போடுறீங்க அவர் பாத்தியா இல்லையா? நல்லா அங்க பல வித்தையை கையில வச்சிருக்கீங்களா? அடுப்பு 2 சைடில் விட்டுப்பா, வேலை முடிஞ்சு போச்சு. அடுப்பை க்ளீன் பண்ணி தரணுங்கிறாரு அவரு. எதுக்கு வாட்டி ஒட்டி எடுத்தோம்னா அதில் இருக்கிற பூரா வந்துடும். இப்போதான சப்பாத்தி புது எக்ஸ்ப்ளோர் வச்ச மாதிரி. ஓகே ரொம்ப நாளா கல்ல போடாத இருந்தது இல்ல. கல்ல இல்லப்பா, இல்லப்பா மாவுப்பா. மாவுல ஒட்டிக்கிச்சுப்பா, மாவோட மாவு ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான். அதனால கேமரா எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டோம். இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு வீடியோ எடுக்க பஞ்சாப் போயிடலாம் இருக்கு. பஞ்சாப்லாம் போக மாட்டேன் ஜி. போக மாட்டேன். அந்த இதை எடுத்துடா. இதுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தா சமோசா போட எடுத்து அப்படியே கல்லு போடுறா. என்ன இதுக்கு கேட்டா அங்கேயும் ஊத்தி அதை எறா ஊத்துறா. அதாவது மறுபடியும் ஊற்றி தான் போடணும். வயிற்றுல வந்துரு பொறுமையா எடு. எல்லாம் ஊற்றணும்ப்பா. அது வெற்றி. அது தொடச்சு இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கின ஒரு ஃபீல். நல்லா வந்துடா. உடச்சிடாத உடச்சிடாத. சின்னதை போட அப்படியே நீட்டாக மேலே நம்ம தலைக்க போகிறது. இது எங்க போறது? அதை அப்படியே ஊட்டி வச்சுங்க. இது சாப்பிடுறது பேசுங்க. எட்டு பேர் நாங்க அது போட்டு வச்சுனா கூட அவே கடல போடணும். பிடிச்சு மறக்காம ஏய் விட்டு விட்டு ஜி. பிடிச்சு வைக்கணும். பிடிச்சு காலையில இருந்து போடுறேன். நல்ல யாரையா? சாரி மாதிரி இருக்கு. இது ஊரு இது அடுத்த பொருளா இருக்கு. நீங்க சொல்றீங்க சரி அது ஒண்ணுடா. நான் புடிச்சு போய் கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே ஓடிடலாம். சத்தியா நிஜமா பேசி என்ன தமிழா? என்ன தமிழா ஆச்சு? நீ எடுத்தியா? இது என்ன தமிழா? இதுடா. அது பிச்சை எல்லாம் நாளைக்கு ஆகும். ஏய் நாளை வந்து சுத்தி வரணும். இல்ல மொட்டை சந்தன ஊதுற மாதிரி இங்க போற போடா கட்ட. போடா. இங்க போறல. என்ன சென்டர் போறேன்? அது சுத்தி போடுவாங்க. கட்ட போடுறீங்களா? இந்த வரவாங்க. ஜி போடு ஜி. சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து சாப்பிட போறது வீடியோ இதுக்கு எடுத்து 2-3 நாள் ஆகும். இந்த நான் வந்து வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசில கேமரா ஆன் பண்ணா டைம் வீட்டுக்கு நீங்க வந்து போடா வாய்ஸ் சார். ஏய் பண்ணிக்கலாம். இல்ல அத அப்படியே திரும்ப என்ன போடுங்க. ஒண்ணே போட்டு போடுங்க. அத அப்படியே திரும்ப நான் பேசிக்கிறேன். அவ்வளவுதான். நீ பேசு, அவர் பேச முடியாது. நீ பேசினா முடிஞ்சு வச்சுனா அப்புறம் எனக்கு கட்டில போட்டுரு. நீங்க அத விவரமா தூக்கிட்டு போயிட்டீங்க கட்டல. எடைக்கு போட்டுறானுங்க. ஏய் கூட்டு சேர்த்துட்டானுங்கடா. போதும் போதும்.
சப்பாத்தி சொல்லிருக்காங்க சப்பாத்தி சாப்பிட்டு என்ன அது வரட்டியா பிஸ்கட்டா நான் பண்றனும் இல்லையோ நீங்க எல்லாம் சேர்ந்து உள்ள இருக்கா இல்லையா? நான் கேட்குற பஸ் உள்ள இருக்கா இல்லையா? நானும் அப்படியே இருந்து சாப்பிடலாம் இது போட்டுன்னு சாப்பிடலாம் அதை போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பெருசாக இருந்தால் வச்சு ஒரே பாஸ்கல் அளவுக்கு வரும். ஆனால் தூக்கி வரம் காலை இரும்புல வந்து போட்டுருவோம். தெரியும். ஆமாம் அவ்வளோ உடச்சிட்டே இருந்தா அப்புறம் என்ன ஏடா எங்களுக்குள்ள தம்பி உட்கார சாப்பிடலாம். சாப்பிடுந்தா இருந்தானே ஒரு இப்போ வந்து பேச ஏதாச்சும் எது பேசுறேன் அந்த சப்பாத்தி எப்படி இருக்கு பண்ணு சப்பாத்தி வேற அங்கிருந்து வர மாட்டேங்குதா? மைதா மாவில் போட்டிருக்கானுங்க. நீ என்ன மாவில் போட்டா? அது வந்து கோதுமை மாவு, இது மைதா மாவு. மைதா மாவில் யாராவது அதனால தான் இது நல்லா காஞ்சி எப்படி இருக்கா. இதுதான் தொழில் ரகசியம். வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் பரவாயில்ல, சாப்பிட்டு போ. மைதா மாவு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இப்போ தான் உருளைக்கிழங்கு வந்துருக்கு. எடுத்து அடுப்புல இருந்து இறக்கணும்யா. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து நீ போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. போதுண்டா வீடியோ வாடா உட்காந்து சாப்பிட்றா. போமா போதும் நம்பி உட்காரன். இன்னும் நீ சாப்பிடவே இல்லையா? அட பாவி, நீ வீடியோவே கேட்டுட்டு இருக்குதா? ஆன் பண்ணிட்டியா? இது சப்பாத்தி எடுத்து என்னடா தோசைகளை சப்பாத்தி காட்டுனேன் திங்கிறப்ப தோசை காட்டுறீங்க. பேச்சுலர் லைஃப் அப்படிதான் இருக்கு. பேச்சுலர் லைஃப்ல கல்லில் போகிறப்ப நமக்கு சப்பாத்தி நாலா பக்கம் முன்ன சாப்பிட இங்கே வர அண்ணன் இங்கே வர ஜூம் பண்ணிக்க. நான் சொன்னால் தான் செய்ய. இது அப்படியே இப்படியே உருளைக்கிழங்கு நல்லா பொண்ணுமா வாடகை இல்லை அப்படின்னா வானத்தில் தெரியுமே. அதான் பொண்ணு இருமலடா அது வெறும் மிளகாத்தூள்றாது. மஞ்சத்தூள் கொஞ்சம் பிறந்து மஞ்சளாக இருந்துருக்கு. சத்தியம் பண்ணு நல்லா இல்லைன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சாப்பிட்டு காலைல சொல்கிறேன். நல்லா இருந்தால் நான் சொல்லுவேன், நல்லா இருந்தால் 4 பேர் கொண்டு வந்து சொல்லுவாங்க. வீடியோ நல்லா இல்லைன்னு மட்டும் எல்லாரும் கமெண்ட்லாம் கழுவி ஊற்று போகிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சமைக்கிற வீடியோ எடுங்கடா, கண்டதே வளர்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் பார்க்கலாம். நாங்கள் பண்ணுறதும் எங்களையும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இப்படி பேசுறதுக்காக ஏதாவது பாரபட்சமாக ஏதாவது பண்ணி விடுங்க. ஒரு நாள் என்ன பண்ண முடியும்? யாராவது பார்க்குறாங்க டெய்லி ஒரு ஜிபி போட்டு விட்ருங்க, அப்போனா பார்ப்பாங்க. இந்த கர்மந்தரத்தை பார்க்கல ஜிபி நிஜமாதான். நான் ஒரு ஜிபி போட்டு விட்றேன். ஒவ்வொருத்தரும் 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்குவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜிபி கச்சக்கு நான் போட்டு விட்றேன். இது உண்மைதான் நண்பர்களே. நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 10 பேர்த்துக்கு சென்ட் பண்ணிவிட்டு பேச்சுலர்ஸ் லைஃப்னு ஒரு நியூ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நீங்கள் 10 பேர்த்துக்கு சென்ட் பண்ணதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃப்ரீ
நீங்கள் நினைக்கக்கூடாது என்னடா 5G காலம் வந்துருச்சு இப்போ 1 GB போட்டு விட்றோம் பைத்திக்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் கண்டிப்பாக சொன்னது செய்வேன். உங்களுக்கு யாருக்காவது 1 GB ரீசார்ஜ் வேணும் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு எனக்கு பேச்சுலர்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ வரும். நம்ம வந்து பேச்சுலர் லைஃப் பாய்ஸ் அந்த ஒரு யூடியூப் வச்சுருக்கேன். டீ குடிக்கவா? நானே உன்னை நம்பி தான் இருக்கேன். பெரிய 10 இருக்குது. சரி நண்பர்களே, பாய். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:45 ஆயிடுச்சு. எப்போவுமே டெய்லியுமே நாங்கள் வந்து 5 பேர் நிஜமாவே யாருக்குமே என்ன கல்யாணம் ஆகலை. எங்கள் 5 பேர்த்தில் கேமராமேனையும் சேர்த்து 5வது பேர், அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை. நாங்கள் இனிமேல் டெய்லியும் சமைச்சு இல்லை கேமராமேன் ஒருத்தர் இருக்காங்க. அதான் 4 பேர் தான் அவனோட சேர்த்து. இதான் இங்கே ஒருத்தர் அந்த அவுட் ஆகிட்டானே. அவுட்டா? அதான் நிற்கிறாரா? சரி சரி நண்பர்களே, மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மறக்காம நாளைக்கு பெரிய மலை வந்துருங்க. உயிரோட இருந்தால் பெரிய மலை ஆகிட்டாங்க, சின்ன மலை ஆகிட்டு வந்துருங்க. அப்போனே முருகா, இவங்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றிடு.